ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் பாவக்காய் பிட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு பாவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் தண்ணி விட்டு கட் பண்ண பாவக்காவை போட்டு மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இதில் வேகட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு தேங்காய், துவரம்பருப்பு, தனியா, ஜீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் போதும். இதோ இந்த மாதிரி பாவக்காய் கட் பண்ண வரணும். அப்போனா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு சின்ன பேனில் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஜீரகம், துவரம்பருப்பு, தனியா எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காயையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி அதை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெந்துடுது இல்லையா பாவக்காய், அதை நல்லா இந்த மாதிரி கையில் புழிஞ்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதையுமே எண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போது அந்த தேங்காய் இதெல்லாம் ஆறி இருக்கும். அதை மிக்சியில் விழுதாக போட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த சின்ன வானிலையில் திரும்ப எண்ணெய் விட்டு இந்த பாவக்காவையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் மீதி இருக்கிற புளி தண்ணியை விட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு வெடித்ததும் எல்லாத்தையுமே போட்டு வறுத்த உடனே புளி தண்ணியை இதில் விட்டு நல்லா இதுக்கு ஸ்ப்ளிட்டர் ஆகட்டும். இதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் இதில் விட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததும் துவரம்பருப்பு 1 டம்ளர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே நல்லா கலந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா இந்த புளி தண்ணி கொதித்தோடனே இந்த துவரம்பருப்பு ரெடியாக இருக்குது இல்லையா, இது நல்லா கொதி வரணும். அந்த புளி தண்ணி பச்சை வாசனை போனோடனே இந்த பருப்பு தண்ணியும் விட்டு கொதிக்கட்டும். இதை விழுது மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காயெல்லாம், அதையுமே போட்டு நல்லா 2-3 தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாவக்காய் வறுத்து வச்சதையும் அதில் போட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோ அரோமா சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் ஏதாவது ஒரு ரோஸ்ட் காய், ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை சேப்பங்கிழங்கு வறுவல் ஏதாவது பண்ணி சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.